ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன வீடியோ பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வண்டியில் வந்து ஆல்ரெடி வந்து ECU லைட் எரிஞ்சிட்ருக்கு அப்படின்னு சொல்லியிருந்தேன். அதுக்கான காரணத்தை கண்டுபிடிச்சாச்சு. இந்த சென்சார் தான் கம்ப்ளைண்ட்டு. இந்த சென்சாரோட பேர் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா O2 சென்சார், அதாவது ஆக்சிஜன் சென்சார் அப்படிம்பாங்க. இதோட ப்ரைஸ் பார்த்திங்கன்னா 2000 ரூபா அந்த ரேஞ்சுக்குள்ளே வரும். இந்த சென்சாரோட யூஸ் என்ன அப்படின்னு சொல்லிங்கன்னா, வண்டியோட ஃபியூல் வந்து எரிஞ்சு போகக்கூடியதில் எவ்வளோ ஆக்சிஜன் இருக்குது, அமௌண்ட் ஆஃப் ஆக்சிஜன் எவ்வளோ, அந்த ஆக்சிஜன் எவ்வளோ அளவு இருக்குது அப்படிங்கிறத பொறுத்து தான் உங்களுக்கு ஃபயரிங்க்கு திருப்பி பெட்ரோல் கொடுக்கும். அதுக்குள்ள வேலையை தான் இது பண்ணுது. இது வந்து ஒரு ஃபீட்பேக் சென்சார் அப்படிம்பாங்க. ஃபீட்பேக் அப்படின்னா இதோட அவுட்புட்டை வாங்கி திருப்பி இன்புட்டாக கொடுக்குறது. அந்த மாதிரி இப்போ ஒரு எக்ஸாம்பிளுக்கு என்ன சொல்கிறேன்னா, இந்த சென்சார் ஃபெயிலியர் ஆகிட்டு அப்படின்னா உங்களுக்கு வண்டியில் வந்து மைலேஜ் ட்ராப் ஆகும், அதே மாதிரி பிக்கப் ட்ராப் ஆகும். அதே நேரத்தில் பார்த்திங்கன்னா வண்டி வந்து ரன்னிங்லேயே ஒரு மாதிரி டப்புன்னு அடைக்கிற மாதிரி கம்ப்ளைண்ட் வரும். அதே மாதிரி பார்த்திங்கன்னா ஸ்டார்டிங் கம்ப்ளைண்ட் வரும். செல்ஃப் அடிச்சுன்னா உடனே அடிக்காது. அந்த மாதிரி கம்ப்ளைண்ட்லாம் இந்த சென்சார் போயிடுச்சுன்னா உங்களுக்கு வரும். இதில் வந்து மொத்தம் 4 ஒயர் வரும் ஆக்சிஜன் சென்சார் நம்ம ஈக்கோ வண்டியில். சில வண்டியில் பார்த்திங்கன்னா 2 ஒயர் மட்டும் வரும். இதில் 4 ஒயர் எதுக்குன்னா, 2 ஒயர் வந்து ஹீட்டர் கண்ட்ரோல் சர்க்யூட் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும். இன்னும் 2 ஒயர் பார்த்திங்கன்னா அந்த ஆக்சிஜன் சென்சாரோட அவுட்புட் வோல்டேஜ். இந்த அவுட்புட் வோல்டேஜ் வந்து மில்லி வோல்ட்டில் இருக்கும். 0.1 மில்லி வோல்ட்லேருந்து 0.9 மில்லி வோல்ட் வரை வேரி ஆகும். இது எதை பொறுத்து வேரி ஆகும்னா, நம்ம இன்ஜின் ஃபயரிங் ஆகி வெளியே வரக்கூடிய புகையில் இருக்கிற ஆக்சிஜன் அளவை பொறுத்து தான் உங்களுக்கு வந்து அந்த வோல்டேஜ் வந்து வேரி ஆகும். இது ஆட்டோமேட்டிக்காக வோல்டேஜை ஜென்ரேட் பண்ணக்கூடியது. ஆனால் மைக்ரோ லெவல் வோல்டேஜ் மட்டும் தான் ஜென்ரேட் ஆகும். இதில் வந்து சிர்கோனியம் டை ஆக்சைடு அப்படிங்கிற ஒரு மெட்டீரியல் இருக்கும். அந்த மெட்டீரியல் அந்த ஹீட் எனர்ஜி படும்போது அதில் வரக்கூடிய அந்த கேப் வழியாக ஆக்சிஜன் மூலக்கூறு எவ்வளோ உள்ளே போய் வெளியே வருது அப்படிங்கிறத கவுண்ட் பண்ணி ECUக்கு சிக்னல் கொடுக்குறதுக்கு தான் இந்த சென்சாரோட முக்கியமான வேலை. இப்போ நான் வண்டியில் அந்த சென்சார் கம்ப்ளைண்ட் ஆகி தான் இருக்குது. அந்த சென்சார் உள்ள கம்ப்ளைண்ட்னா என்ன எரர் கோடு வருதுன்னு ஃபஸ்ட்டு உங்களுக்கு காமிச்சிடுறேன். இந்த எரர் கோடை நம்ம கிளியர் பண்ணாலும் திருப்பி வந்துகிட்டே தான் இருக்கும். இந்த சென்சார் கம்ப்ளைண்ட்னா இதை மாற்றினா தான் அது சார்ட் அவுட் ஆகும், சார்ட் அவுட் பண்ண முடியும். இப்போ பார்க்கலாம். வந்து இப்போ வண்டியை வந்து ஸ்டார்ட் பண்ணி விட்டுறலாம். வண்டியை ஸ்டார்ட் பண்ணாலும் பார்த்தீங்கன்னா அந்த இன்ஜின் படம் போட்ட லைட்டு எரிஞ்சிக்கிட்டே இருக்கா. இந்த சென்சார் ஃபெயிலியருங்கிறதுனால தான் நம்மளுக்கு லைட் எரியுது. இப்போ வந்து நம்ம ஃபால்ட் கோடை ஃபைன் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா, பவர் ட்ரெயின் கண்ட்ரோல் சர்க்யூட் லோ, இதுதான் ப்ராப்ளம். இது வந்து O2 சென்சாரில் வர நான் சொல்ல 4 ஒயரில் 2 ஒயரில் வந்து 12 வோல்ட் சப்ளையும் நெகட்டிவும் போகும். அதாவது காலையில் ஸ்டார்ட் பண்ணும்போது வண்டி ஸ்டார்டிங் கம்ப்ளைண்ட் இல்லாமல் இருக்கணும் அப்படிங்கிறதுக்காண்டே உள்ளே ஹீட்டர் கண்ட்ரோல் எலிமெண்ட் வச்சுருப்பாங்க. இப்போ நம்ம இதை கிளியர் ஃபால்ட்டு கொடுத்தோம் அப்படின்னா நம்மளுக்கு அங்கே வந்து DTC கிளியர் ஆயிரும். ஆனாலும் நம்மளுக்கு அந்த கம்ப்ளைண்ட் வந்து திருப்பியும் வந்துடும். இப்போ நீங்கள் அந்த டேஷ்போர்டில் பார்த்தீங்கன்னா அந்த எரர் போயிட்டு அதனால கிளியர் ஆகிட்டு, ஆனால் நம்ம திருப்பி ஆஃப் பண்ணிட்டு நம்ம வண்டி கொஞ்சம் காடு ஓட்டும்போது அதே கம்ப்ளைண்ட் வந்துடும், மைலேஜ் ட்ராப் ஆகும். பாருங்க, இப்போ திருப்பி ஸ்டார்ட் பண்ணிட்டோம்னா அதை கோடு வரல. ஆனால் நம்ம இங்கே ஸ்கேன் பண்ணிட்டோன்னா அந்த எரர் திருப்பியும் ஃபைண்ட் அவுட் ஆயிரும். பார்த்தீங்களா, P0031 அங்கே எரர் கோடு வந்துட்டு பார்த்தீங்களா. சரி, இப்போ அந்த சென்சார் எங்கே இருக்குது அப்படின்னு சொல்லி உங்களுக்கு காமிச்சிடுறேன். அந்த சென்சாருக்கு ஒயர் போகிறதுல என்னென்ன வோல்டேஜ் வரும் அப்படிங்கிறதையும் நான் உங்களுக்கு சொல்லிடுறேன். இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா நீங்கள் கண்டிப்பாக நம்ம சேனலுக்கு ஒரு லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்கள் வண்டியிலேயே இந்த மாதிரி லைட் எரிஞ்சுது அப்படின்னா எப்படி சார்ட் அவுட் பண்ணுறதுன்னு நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். இந்த சென்சாருக்கு வரக்கூடிய கனெக்டர் எங்கே இருக்குன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல தான் வரும் ஈக்கோ வண்டியில். இதில் பேங்க் 1 பேங்க் 2 அப்படின்னு சொல்லுவாங்க. லேட்டஸ்ட் மாடல் BS6 பார்த்தீங்கன்னா 2 சென்சார் இது வரும். ஒரு ஆக்சிஜன் சென்சாரில் 4 ஒயர், இன்னொரு ஆக்சிஜன் சென்சாரில் பார்த்தீங்கன்னா 2 ஒயர் வரும். ஒன்று கேத்தலிட்டிக் கன்வெர்ட்டருக்கு அடுத்து கொடுத்துருப்பாங்க. அதாவது அதுக்கப்புறம் கேத்தலிட்டிக் கன்வெர்ட்டருக்கு அப்புறம் எவ்வளோ ஆக்சிஜன் வருது அப்படிங்கிற மாதிரி அதை வச்சு அது நல்லா இருக்கா, கேத்தலிட்டிக் கன்வெர்ட்டர் நல்லா இருக்கா இல்லையான்னு சொல்லி கண்டுபிடிக்கிற மாதிரி. இப்போ இதில் சப்ளை நான் உங்களுக்கு சொல்கிறேன் எப்படின்னு சொல்லி நோட் பண்ணிக்கோங்க. இந்த ரெட் கலர் ஒயர் வருது பார்த்தீங்களா, இது வந்து ஹீட்டர் கண்ட்ரோல் சர்க்யூட். இந்த ரெட்டும் இந்த கருப்பும், இந்த பிளாக்கு, இந்த ரெட்டு இந்த பிளாக்கு, இது ரெண்டுமே பார்த்தீங்கன்னா 12 வோல்ட் ரெட்டில் வரும். இது கிரவுண்டு. இது வந்து நம்ம கீ ஆன் பண்ணோடனே ஹீட்டர் கண்ட்ரோல் சர்க்யூட் இந்த சென்சாரில் வரக்கூடிய ஹீட்டர் கண்ட்ரோல் சர்க்யூட்டு சப்ளை போயிடும். அது எதுக்காண்டின்னு ஆல்ரெடி சொல்லியிருந்தேன். காலையில் ஸ்டார்ட் பண்ணும்போது உங்களுக்கு வண்டி ஸ்டார்டிங் கம்ப்ளைண்ட் இருக்கக்கூடாது. ஏன்னா வண்டி காலையிலே நம்ம சைலன்சர் வந்து கோல்டாக தான் இருக்கும். அந்த டைம்லேயும் நம்ம கரெக்டான அளவு
ஆக்சிஜன் மெஷர் பண்ணுறதுக்காண்டி தான் இது உள்ளேயே ஹீட்டர் கண்ட்ரோல் சர்க்யூட் இருக்கும். அதே மாதிரி பார்த்திங்கன்னா க்ரீன் கலர் ஒயரும் இந்த சைடு க்ரீன் கலர் ஒயர் இந்த 2 க்ரீன் கலர் ஒயரும் பார்த்திங்கன்னா ஆக்சிஜன் சென்சாரில் வரக்கூடிய அவுட்புட். இதுக்குள்ளே தான் அந்த ஆக்சிஜன் சென்சாரும் இருக்கும், ஹீட்டர் கண்ட்ரோல் சர்க்யூட்டும் இருக்கும். 2 டிவைஸாக இருக்கும். அதுலேருந்து ஆல்ரெடி நான் சொல்லியிருந்தேன் 0.1 வோல்ட்டில் இருந்து 0.9 வோல்ட் வரை அந்த அவுட்புட் வோல்டேஜ் வேரி ஆகும். அது ஹீட்டை டிபெண்ட் பண்ணி அந்த வோல்டேஜ் வேரி ஆகும். அந்த வோல்டேஜ் வந்து ECUக்கு போகும். இந்த க்ரீன் கலர் ஒயர் ரெண்டுமே ECUக்கு போகும். அதனால நீங்கள் 12 வோல்ட்டை வச்சு இதிலலாம் ஷார்ட் பண்ணிடக்கூடாது. 12 வோல்ட்டு கீயை ஆன் பண்ணோடனே உங்களுக்கு டேரெக்டாக இந்த சென்சாருக்கு அவுட்புட் வரும், ஆட்டோமேட்டிக்காக வந்துடும். வேறு எதுவுமே நம்ம பண்ண தேவையில்லை. இப்போ நான் உங்களுக்கு காமிச்சிடுறேன் அந்த சென்சார் எந்த இடத்துல லொக்கேட் ஆகிருக்கும் அப்படின்னு. சைலன்சர் பக்கத்தில் இருக்குது. நான் கீழே அடியில் போய் உங்களுக்கு காமிக்கேன். இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது இதான் அந்த ஆக்சிஜன் சென்சார். இந்த சென்சாரில் இந்த வண்டியில் வந்து ஒரே ஒரு சென்சார் மட்டும் தான் வரும். சில வண்டியில் பார்த்திங்கன்னா இந்த கேத்தலைட்டிக் கன்வெர்ட்டர் இதுக்கு பின்னாடி ஒரு 22 mm நட்டு போட்டு டம்மி பண்ணி வச்சுருக்காங்க பார்த்தீங்களா. இந்த இடத்துல BS6ல் இதில் ஒரு ஆக்சிஜன் சென்சார் வரும். 2 ஆக்சிஜன் சென்சார் சிக்னல் வந்து ECUக்கு போகும். இந்த சென்சார் இல்லைனாலும் வண்டி ஓடுமா அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா வண்டி கண்டிப்பாக ஓடும். ஆனால் என்ன ட்ராபேக் வரும்னா மைலேஜ் சுத்தமாக கிடைக்காது. அதே நேரத்தில் பார்த்திங்கன்னா உங்களுக்கு காலையில் ஸ்டார்டிங் கம்ப்ளைண்ட்டு இந்த மாதிரி ப்ராப்ளம்லாம் வரும். அதாவது ஃபீட்பேக் கொடுக்காது. ஃபீட்பேக்னால் அவுட்புட்டு டிபெண்ட் பண்ணி இன்புட்டு. இதில் எவ்வளோ ஆக்சிஜன் வருதோ ஃபயரிங் ஆகி வருதோ அது நல்லா ஃபயரிங் ஆகி இருந்ததுன்னா பெட்ரோல் அளவு அதே அளவுக்கு அனுப்பும். கம்மியாக வந்துச்சுன்னா பெட்ரோலை கூட அனுப்பும். அந்த மாதிரி பெட்ரோல் வந்து அதிகமாக ஸ்ப்ரே ஆகுறதும் கம்மியாக ஸ்ப்ரே ஆகுறதும் இந்த ஆக்சிஜன் சென்சார், அது மட்டும் இல்லாமல் உள்ள மேப் சென்சார் வரும். இந்த 2 சென்சாரை பேஸ் பண்ணி தான் பெட்ரோலை வந்து ECU வந்து எந்த அளவுக்கு ப்ரெஷரைஸ் பண்ணி அனுப்பணும் அப்படிங்கிற சிக்னலை இது மூலமாக தான் அதை கேட்டு அதுக்கேற்ற மாதிரி தான் அனுப்பிஞ்சிட்ருக்கு. இப்போ இதை நம்ம லூஸ் பண்ணுறதுக்கு வந்து 22ஆம் நம்பர் டபுள் எண்டை வச்சு நம்ம லூஸ் பண்ணிக்கலாம். இதை லூஸ் பண்ணி சேஞ்ச் பண்ணிட்டு உங்களுக்கு காமிக்கேன். அந்த ECU ஸ்கேன் பண்ணும்போது அந்த அவுட்புட் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி காமிக்கேன். இப்போ ஓட்டு சென்சாரை பார்த்திங்கன்னா நம்ம கை டைட்டு வச்சுட்டு 22ஆம் நம்பர் ஸ்பேனர் வச்சு ஃபுல் டைட் வச்சுக்கணும். ஓட்டு சென்சாரோட கனெக்டரு க்ரீன் கலர் கனெக்டரு. இந்த கனெக்டரை நம்ம இதில் மாட்டிட்டோம் அப்படின்னா நம்மளுடைய வேலை முடிஞ்சுது. இந்த காரில் வரக்கூடிய காஸ்ட்லி கனெக்டரில் ஓட்டு சென்சார் கனெக்டரும் ஒன்று. ஒத்தையிலே நான் வீடியோ எடுத்து எல்லாமே காமிக்கிறதுனால என்னால் சரியாக காமிக்க முடியல. ஆனால் சொன்ன விஷயத்த நீங்கள் நல்லா மைண்டில் வச்சுக்கோங்க. அவ்வளோதான். இந்த மாதிரி ப்ரெஸ்ஸிங் ஆகிட்டுனா ஓகே. அதே மாதிரி கலத்தும் போது எப்படி கலத்தணும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இதுக்குள்ளே ஒரு சின்ன ஒரு இது மாதிரி இருக்குது பார்த்தீங்களா. இந்த ஓட்டு சென்சார் ரிமூவ் பண்ணுறதுக்கு இதை இப்படி எடுத்துகிட்டு வெளியே எடுத்திங்கன்னா வந்துடும். திரும்பி மாட்டும்போது அதே மாதிரி தான். ரொம்ப சிம்பிள் தான் அந்த ஓட்டு சென்சார் கனெக்டர் கலத்துறது. ரொம்ப காம்ப்ளிகேட்டட்லாம் இருக்குது. ஈஸியாக கலத்துறது ப்ரெஸ்ஸிங் டைப் தான். இப்போ இதை லாக் பண்ணியாச்சு. இப்போ நம்ம ஸ்கேன் டூலில் ஸ்கேன் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா அந்த கம்ப்ளைண்ட்டு P0032 பவர் ட்ரெயின் கண்ட்ரோல் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு எரர் வந்துருந்துச்சு பார்த்தீங்களா. அந்த எரர் இருக்காது. இப்போ நம்ம திருப்பி ஸ்கேன் பண்ணி பார்க்கலாம். ஸ்கேன் பண்ணிக்கலாம். இக்னிஷன் ப்ளூடூத் கொஞ்சம் டைம் ஆகும் கனெக்ட் ஆகிறதுக்கு. ஃபால்ட்டு கூட செக் பண்ணி பார்க்கலாம். ஆல்ரெடி இந்த ப்ளூடூத் மூலமாக நம்ம ECU எரர் கூட ஃபைண்ட் பண்ணுற டிவைஸ் எப்படி கனெக்ட் பண்ணுறது, எவ்வளோ ரூபா அப்படிங்கிற டீட்டெயில்ஸ்லாம் தனியாக ஒரு வீடியோ போட்டிருப்பேன். அது பார்க்காதவங்க பாருங்கள், ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் உங்களுக்கு. இப்போ நம்ம ஆல்ரெடி கலத்தி மாட்டினதுனால இந்த பவர் ட்ரெயின் கண்ட்ரோல் மாடல் அந்த எரர் காமிக்குதுல. இப்போ நான் கிளியர் ஃபால்ட்டான ECU கொடுங்க. ஓகே. கிளியர் ஆகிட்டு இப்போ நம்ம வண்டியை ஸ்டார்ட் பண்ணி பார்க்கலாம். ஸ்டார்ட் பண்ணோன்னே இந்த எரர் வரக்கூடாது, பார்க்கலாம். ஓகே. வண்டி இன்ஜின் பார்த்திங்கன்னா அந்த ரேசிங் ஆகி அப்படியே நல்லா ஐடிலிங்கில் அப்படியே ஓடுற மாதிரி இருக்கும். இதுக்கு முன்னாடி வர என்ன கம்ப்ளைண்ட் இருந்துச்சு பார்த்தீங்கன்னா ரேசிங் ஆகி உங்களுக்கு அப்படியே ஒரு மாதிரி உதறிக்கிட்டே இருக்க மாதிரி இருக்கும். இப்போ அப்படி அந்த கம்ப்ளைண்ட் இல்லை. எரர் கோடை நம்ம திருப்பியும் ஃபைண்ட் அவுட் பண்ணி பார்க்கலாம். இது எரர் கோடு வருதா என்னன்ட்டு.
ஓகே, எரர் கோடு இப்போதைக்கு எதுவும் இல்லை, 0 ஃபால்ஸ் அப்படின்னு வந்துட்டு. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஆர்பிஎம் எல்லாமே நீட்டாக இருக்கும். ஆயிரத்தி 100 ஆர்பிஎம் ரன்னிங் ஆகிட்டுருக்கு. ஓகே தான் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும். கண்டிப்பாக உங்கள் வண்டியிலே இந்த மாதிரி ஆக்சிஜன் சென்சார் கம்ப்ளைண்ட் இருந்துச்சுன்னா வாங்கி சேஞ்ச் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு மைலேஜ் நல்லா எடுக்கலாம். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வண்டி ஸ்டார்டிங் கம்ப்ளைண்ட்டும் இருக்காது, வண்டி ஓட்டுறதுக்கே உங்களுக்கு நல்லாயிருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், தொடர்ந்து நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.